கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இவிஎம் மிஷின்களை செக் அண்ட் வெரிஃபிகேஷன் என்ற நடைமுறைக்காக சிந்தாதிரிப்பேட்டை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் 29ஆம் தேதியிலிருந்து மின்னணு இயந்திரங்களை சரிபார்க்கும் முறை நடந்து வருகிறது. என்ன ஸ்டாலின் அங்கிள் 2 மாசமா ஒரே மன உளைச்சல்ல இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல. என்ன குளத்தூர்ல உள்ள இவிஎம் மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, எண்ணுங்க, மறுபடியும் எண்ணுங்க, ஜெயிக்கிறீங்களா பார்ப்போம். என்ன ஸ்டாலின் அங்கிள், குளத்தூர்ல மறுபடியும் உங்களை கொத்து பரோட்டா போட்டாங்களா? என்ன குளத்தூர் மக்களே, அவரை இப்படி ஏமாத்திட்டீங்களே. உங்க மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா அந்த மனுஷன் மறுபடியும் என்றதுக்கு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் மெயின் எலெக்ஷன்ல அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அலை வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இப்ப மறுபடியும் அவரை தோக்கடிச்சு தெரு தெருவா சுத்த வச்சுட்டீங்களே. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு நம்பிக்கையோட வந்தாரு உங்க மேல. உங்களுக்காக மாடா உழைச்சிருக்காரு அந்த தொகுதியில. அந்த மனுஷனை இப்படி 2வது முறை ஏமாத்தி செருப்படி கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே. எப்படி மக்களே? ஸ்டாலின் அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். 234 தொகுதியில 233 தொகுதியில இருக்கிற இவிஎம் மிஷினும் கரெக்டா இருக்கு. அது எப்படி உங்க தொகுதியில இருக்கிற மிஷின் மட்டும் கோளாறு ஆயிடுச்சு? எவ்வளவு பட்டாலும் திருந்துற ஐடியா இல்ல. அதாவது, என்ன யாரும் அழிக்க மாட்டாங்க, நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுப்பேன். அப்படி வந்து வந்து அடி வாங்கிட்டே போறீங்க, அப்படித்தானே? அதெல்லாம் விடுங்க மக்களே. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குங்க. காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டாங்க. அது ஒரு இயற்கையினால நடந்துச்சு. மழை வந்ததுனால நீரோட்டம் அதிகமா இருக்கிறதுனால திறந்து விட்டாங்க. இயற்கை மட்டும் இல்லைங்க, அந்த கடவுளே நம்ம விஜயண்ணா பக்கம் தான் இருக்காரு. கடவுளே அவர் பக்கம் இருக்கும்போது எந்த கொம்பம் வந்தாலும் அவரை சீண்டவே முடியாது. வாழ்க எங்க தங்க தளபதியே, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ்.